அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தமிழ் பழமொழி. முக அழகு மன அழகுடன் சேர்ந்தால்தான் முழு அழகு. நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களில் முக அழகும் மன அழகும் உச்சத்தில் இணைந்திருந்தது. தமிழ் கவிதை. மலர்ந்த முகம் மலர் போல, மனமும் மனம் போல, அழகும் குணமும் இணைந்த அண்ணல் மனிதனின் கனவு போல. இக்கவிக்கு ஏற்றது போல் இமாம் பூசரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தனது புருதா ஷரீஃபில் 54வது பைத்தில் இவ்வாறாக குறிப்பிடுகிறார்கள். அக்ரிம் பி ஹல்கி நபியின் ஸானஹு ஹுலுகுன் பில் பிஷ்ரி முஸ்தமிலின் பில் ஹஸனி முத்தஸமி. தமிழ் மொழிபெயர்ப்பு. நற்குணம் அலங்கரித்த நன்னபிகளாரின் படைப்பு கோலத்தின் மதிப்பு எத்தனை உயர்ந்தது! அவர்கள் மலர்ந்த முகத்தை உள்ளடக்கியவர். எழில் இயல்பாகவே அவர்களிடம் நிறைந்திருந்தது. கவிஞர் கூறுகிறார்கள், நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வெளிப்படை அழகும் உள்ளார்ந்த குண அழகும் ஒருவருக்கு ஒருவர் போட்டியிடும் அளவுக்கு முழுமையாக இணைந்திருந்தன. பலர் அழகான தோற்றமுடையவர்களாக இருப்பார்கள், ஆனால் குணத்தில் குறை இருக்கும். சிலர் நல்ல குணம் உடையவர்களாக இருப்பார்கள், ஆனால் வெளிப்படையில் அந்த அழகு தெரியாது. நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் தோற்றத்திலும் குணத்திலும் முழுமை பெற்றவர். கூடுதல் விளக்கம். அவர்களின் முகத்தில் மென்மையும் மரியாதையும், புன்னகையில் கருணையும், பேச்சில் ஞானமும், நடையில் பணிவும், இதயத்தில் அல்லாஹ்வின் அன்பும் நிறைந்திருந்தது. அவர்களை பார்த்தாலே இதயம் அமைதியடையும், ஆவி இன்பமடையும். அதனால்தான் கவிஞர் அவரின் தோற்றமே ஒரு அழகு, அவரின் குணமே இன்னொரு அழகு என்று புகழ்கிறார். மைய கருத்து என்னவென்றால், நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடல் அழகில் சிறந்தவர், குண அழகில் உச்சமானவர். தோற்றமும் குணமும் ஒரே நேரத்தில் முழுமை, மனிதர்களுக்கான சிறந்த முன்மாதிரி.